புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சமத்துவ பூமலரே சட்டம் வடிச்சவரு, சாதி வெறி கொடுமையின் சங்க அறுத்தவரு. சமத்துவ பூமலரே சட்டம் வடிச்சவரு, சாதி வெறி கொடுமையின் சங்க அறுத்தவரு. ஆரிய முள்புதர அனலாய் எரிச்சவரு, அடிமை சங்கிலியே அடிச்சு உடைச்சவரு. ஏழை உரிமை மீட்டெடுக்க பெரும் இடி போல வந்தவரு. பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சேரீசனம் உயர சேவகனா வந்தவரு, சீர்திருத்தம் செஞ்சிடவே தியாகம் போல செஞ்சவரு. சேரீசனம் உயர சேவகனா வந்தவரு, சீர்திருத்தம் செஞ்சிடவே தியாகம் போல செஞ்சவரு. தீண்டாமை பாவம் கண்டு சினந்து எழுந்தவரு, ஆண்டையின் ஆதிக்கத்தை நொறுக்கி எரிஞ்சவர். இந்துத்துவத்தின் இருள் எரிக்க ஒரு எரிமலையாய் நின்றவரு. பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு, சீரி வெடிச்சா நாடு தாங்காது இன்னாரு. சேரி வெடி மருந்து கிடங்குன்னு சொன்னாரு, சீரி வெடிச்சா நாடு தாங்காது இன்னாரு. இந்து மத வருணத்தை எட்டி வதச்சாரு, எல்லாரும் சமம்னு எடுத்து வரச்சாரு. நம்ம வாழ்க்கை இங்கு ஒளிர நல்ல விளக்கேத்தி வச்சாரு. பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். புரட்சி நெருப்பின் புதல்வன் யாரு? போதி மரத்தின் அறிஞன் யாரு? சாதி ஒழிப்பின் தலைவன் யாரு? சமத்துவத்தின் தந்தை யாரு? பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். பிறப்பு வளர்ப்பில் பேதங்களை உடைச்சதாரு? ஒரு பிரளயமாய் எழுந்து வந்த அம்பேத்கர். மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி பிடிச்ச பேயதான ஓட்டுனீங்க. பட்ட படிப்புகளை படிச்சு நீங்க முடிச்சிட்டீங்க. பாராளுமன்றத்துல பதவியை தாவக
நாட்டு. கை தட்டுங்க. இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது. நீங்க சொன்ன வேலை குடித்தண்ணிக்கு போர்வலும் சைக்கிள் பண்ணிக்கிறேன். ஆனா ஏரியாவில் வந்து எனக்கு தண்ணி இல்லை சார் கஷ்டம் சொல்லக்கூடாது. தாய்மார்களும் போயிட்டு எந்த தாய்மான போய் தம்பி விட்டு இருப்பாங்களா? நீங்க வாலிபர் முயற்சி பண்ணுங்க. நீங்க டைரக்ட் கனெக்ஷன் வச்சு தாய்மார்கள் வீட்டுக்கு தள்ளி அதுவும் ஜாதி என்று சொல்லி அடக்கி நம்மள வச்சாங்க. பார்லிமெண்ட்லயும் ஐயா போட்ட வச்சாங்க. பறைய பார்த்தா என்ன அவ்வளவு கேவலமா? பரம்பரை இல்லாமலே எந்த சாவு போவதுமா? லைச்சாத மூச்சடிச்சா யாருக்கு தான் பிடிக்கும்? மட்டனே இல்லை என்ன எங்க பிள்ளைங்க துடிக்கும். கீழாதி என்று சொல்லி அடக்கி நம்மள வச்சாங்க. பார்லிமெண்ட்லயும் ஐயா போட்ட வச்சாங்க. எம்எஸ்சி பிஎஸ்சி பிஎஸ்சி டிஏ எம்பிஎல் பிஹெச்டி எம்ஏ ஒழிக்கணும். ஜெய்பி ஒழிக்கணும். ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும். ஒழிக்கணும் ஜெய்பி ஒழிக்கணும். ஜெய்பி ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும். வெள்ள சட்ட மேல போட்டாரிடா கோட்டை. அடுத்து ஆள போடுற இந்தியாவின் நாட்டை. சொல்லி நாடு முழுதும் ஒழிக்கணும். எங்க நாட்டுல தான் ஒழிக்கணுமா? நீங்க கத்த மாட்டீங்களா? இன்னும் சத்தமா ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லி நாடு முழுதும் ஒழிக்கணும். ஊரு முழுவதுமே அண்ணன் சிலையை எழுப்பணும். கடைசி வரைக்கும் அவர் உறங்க கூட இல்லைங்க. அவரு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. கற்பி புரிஞ்சு செய் ஒன்று சேர்ந்து சொன்னாரு. அகில இந்தியாவில் தனியாலா நின்னாரு. தாழ்த்தப்பட்ட எங்களையும் வாதாட வச்சாரு. தாழ்ந்த குலத்துக்கு தலைவனாக இருந்தாரு. ஜெய் பீம் 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 என்று சொல்லி நாடு முழுது ஒழிக்கணும். ஊரு முழுவதுமே அண்ணன் சிலையை எழுப்பணும். கடைசி வரைக்கும் அவர் உறங்க கூட இல்லைங்க. அவரே பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. ஒன்று புரிஞ்சு செய்யணும் சொன்னாரு. அகில இந்தியாவில் தனியாலா நின்னாரு. தாழ்த்தப்பட்ட எங்களையும் வாதாட வச்சாரு. தாழ்த்த குலத்துக்கே தலைவனாக இருந்தாரு. ஒழிக்கணும் ஜெய் பீம் ஒழிக்கணும். ஜெய் பீம் ஒழிக்கணும். ஜாதிய ஒழிக்கணும். ஒழிக்கணும் ஜெய் பீம் ஒழிக்கணும். ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும். சட்ட வேலை பொட்டாரிடா கோட்டு. அடுத்து அல்ல போடுற இந்தியாவின் நாட்டு. சமத்துவ காட்டு நீங்க சாசனத்தை தீட்டுனீங்க. மிதையா எங்களுக்கு பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க. ஜாதி வரி பிடிச்ச வேயதான ஓட்டுனீங்க. கட்ட வடிவுகளை படிச்சு நீங்க முடிச்சுட்டீங்க. பாராளுமன்றத்துல பதவியத்தான் வகுத்துட்டு ஒழிக்கணும் ஜெய் பீம் ஒழிக்கணும். ஜெய் பீம் பாபா சாஹிப் டாக்டர் எட்டு காட்டு வந்து அட்டை காலில் போய் விடுவோம். நான் வந்துக்கிறேன் சாகர் விட்டு உங்களோட ஒருத்தனா இருப்பேன். உங்க வருங்கால மந்திரி பதவியிலிருந்து நீதிபதி பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சி நான் வாழ்ந்த முக்கிய மக்கள் வாழும் சொன்னவர் அம்பேத்கர். அது கொள்கையில் வந்ததுதான் எஸ்ராஜ். உள்ள ஒரு வச்சு வெளியே ஒரு பேசுறோம். நான் கிடையாது. மேல கிருமி படிக்கிறான் கேட்கல. உள்ள கிருமி இல்லை. அந்த மாதிரி எப்படி கிருமினல்ஸ் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். தங்க வயல போட்டோ விட்டுறாதீங்க. நான் உயிரோட இருக்கணும் இல்லையா அது முக்கியம் இல்லை.
என் மக்கள் வாழணும் ஒரு நாள்